ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அதுக்கு மேலே இருக்கிற ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுங்கிறத மேலே வச்சு சாரியோட ப்ளவுஸை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். கரெக்டாக மடித்து போட்டுட்டு வெட்டி வச்சுக்கிற லைனிங் பீஸ் எடுத்து இது மேலே ஒரு 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச் விட்டு தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம அது மேலே தையல் ஓட்டிட்டு அப்புறம்தான் நம்ம தைப்போம். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. வெட்டி வச்சுக்கிற லைனிங் பீஸ் எடுத்து இது மேலே போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அல்லையில் கொஞ்சம் பத்தாது, அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி தைக்கும்போது காட்டுறேன். ஒரு சைடாகவே இருக்கும்போது கீழே ஒரு 1/2 இன்ச் விடணும், மேலே ஒரு 1/2 இன்ச் விடணும். அப்போ தான் நம்ம தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். கீழே ஒரு 1/2 இன்ச், மேலே ஒரு 1/2 இன்ச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கை வெட்டியாச்சு. அடுத்தது பட்டி இருக்கும், பட்டி எடுத்து இது பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கலாம் பட்டியை. அதுக்கப்புறம் பேக் பீஸ் கட் பண்ணலாம். பேக் பீஸும் அப்படி தான், கழுத்தை வெட்டக்கூடாது. மேலே இருந்து வெட்டி கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு வெட்டணும். மேலே ஒரு 1/2 இன்ச் வெட்டி தான் வெட்டணும். பாருங்கள் எப்படி வெட்டுறேன்னு. போட்டிருக்கிற பீஸை திருப்பக்கூடாது, நம்ம கையைத்தான் திருப்பி வெட்டிக்கணும். பாருங்க நான் எப்படி திருப்பி வெட்டுறேன்னு. நம்ம வெட்டி வச்சுக்கிற பீஸை திருப்பக்கூடாது, நம்ம கையை தான் திருப்பி வெட்டிக்கணும். இப்படி 1/2 இன்ச் விட்டு வெட்டினீங்கன்னா தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டி வெட்டிக்கலாம். இது நேர் கட்டிங் ப்ளவுஸு. பட்டிக்கும் கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டு வெட்டிக்கணும். அந்த ஊசி பட்டி வைக்கிறதுக்காக நான் குத்தி வச்சு, பட்டி வெட்டுறதுக்கு குத்தி வச்சேன். அது அளவு ப்ளவுஸில், லைனிங் ப்ளவுஸில். இப்போ பாருங்கள், இதையும் அதே மாதிரி தான். கையெடுக்காமல் அந்த போட்டுக்கிற ப்ளவுஸை நம்ம திருப்பாமல் அப்படியே வெட்டணும். மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டினீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நம்ம தைக்கும்போது அங்கேயும் இங்கேயும் இழுத்தா கூட நம்ம கொஞ்சம் தைக்கும்போது அங்கேயும் இங்கேயும் லைனிங் சாரியோட ப்ளவுஸ் நகுரும். அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்கு இப்படி விட்டு வெட்டினீங்கன்னா தான், அளவாக வெட்டிட்டிங்கன்னா சாரீ ப்ளவுஸ் ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம அது ஒட்டு வச்சு தைக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனி அவ்வளோதான். நீ அடுத்தது நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.